சுவாமி விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி மாதாவிற்கும் மகனாக உதிக்கிறார். அவர் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் கல்லூரிக்கு செல்கிறார். அந்த சமயத்தில் அவர் மனதில் ஒரு விஷயம் தோன்றுகிறது. அது என்னவென்றால், கடவுள் எங்கு இருக்கிறார் என்று கேட்கிறார். அவருக்கு தெரிந்த ஆசிரியர்களிடமும் சரி, அவர்கள் உற்றார் உறவினர்களிடமும் சரி, அவ்வாறு கேட்கும் பொழுது அவர்கள் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அதன் பிறகு இவர் போய் அவரை சந்திக்கிறார் தட்சிணேஸ்வரத்தில். அவர் ஒரு காளி கோவில் பூசாரி. அதன் பிறகு அவர் சிறிது கடவுளை காண முடியும் என்று கூறி பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அதன் பிறகு இவர் ஆகச் சிறந்த சீடராக மாறிவிடுகிறார். அதன் பிறகாக சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைந்து விடுகிறார். இவர் அந்த பொறுப்பை ஏற்று அவருடைய பெயராலேயே ஒரு அமைப்பையும் தொடங்குகிறார். அந்த அமைப்பின் பெயர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார். ராமகிருஷ்ண மடம், அதாவது அந்த அமைப்பை தொடங்கி பாரத தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் சரி, உலக வளர்ச்சிக்காகவும் சரி, பல்வேறு சேவைகளை செய்வதற்காக இந்த அமைப்பை தொடங்கி பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அதன் பிறகாக இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் பாரத தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த உலக சமய மாநாட்டிற்கு செல்வதற்கு அந்த அழைப்பிதழ் மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு வருகிறது. அந்த அழைப்பிதழை இவர் சுவாமி விவேகானந்தருக்கு தெரியப்படுத்தி அவர் பொருளுதவியும் செய்கிறார். நண்பர்களே, அதன் பிறகாக இவர் அங்கு சென்று வந்த பிறகு இவர் அதிகப்படியான நம்பிக்கை வைத்தது இளைஞர்களின் மேல்தான். நண்பர்களே, நமது இளைஞர்களின் மேல். இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களே நமது பாரத தேசத்தின் இளைஞர்கள்தான் என்று அவருடைய நம்பிக்கை. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் என்றால், அவர் அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணம், நம்ம தமிழ்நாடுன்னு இன்றைக்கி சொல்கிறோம், அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணம் என்ற அந்த பெயரோடு இருந்தது. அவர் சென்னை இளைஞர்களைத்தான் பெரிதும் நம்பியிருந்தார். அவர் பல்வேறு விதமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் பெயர்களோடு இருந்தாலும் அதில் முக்கியமான புத்தகம் என்றால் எளிமின் விளிமின் என்ற ஒரு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. அதில் அவர் பல்வேறு விதமான அந்த தேசத்திற்கு தேவையான அந்த விஷயங்களை அவர் அதில் கூறியிருக்கிறார். அதன் பிறகாக அவர் சொல்லிவிட்டு சென்ற பல பழமொழிகளில் நாம் சிலவற்றை காண்போம். நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல் என்று கூறியிருக்கிறார். அதுபோலவே நீ நேரத்தை வீணடிக்காதே என்று கூறி, கடிகாரத்தின் ஓடும் முல்லை பார், அங்கு ஓடுவது கடிகாரத்தின் முள் அல்ல, உனது வாழ்க்கை என்று நமது வாழ்க்கையை பற்றியும் கூறியிருக்கிறார். அதுபோலவே ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத், பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். உன்னுடைய பலம்தான் உனக்கு வாழ்வு, உன்னுடைய பலவீனத்தை பற்றி நீ சிந்திக்கவே கூடாது, அது உன்னுடைய மரணத்திற்கு சமமானது என்று கூறியிருக்கிறார். நண்பர்களே, எனவே நாம் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை ஏற்று நாமும் இந்த தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் நண்பர்களே. அதுபோலவே அவர் கன்னியாகுமரியில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நீங்கள் சென்று பாருங்கள் நண்பர்களே. அங்குதான் அவர் தியானம் செய்கிறார். இந்த பாரத தேசம் வரும் காலத்தில் எப்படி இருக்கும் என்று அவர் 3 நாட்கள் தியானம் செய்கிறார். அதன் பிறகாக அவர் கூறியிருக்கிறார். நண்பர்கள்,